பன்றிக்கறி பிரியாணியும் சிறு குரங்கும். காலை மங்கலான பனியில் மூழ்கியிருந்த சிற்றூரின் பஸ் நிலையம் அருகே உள்ள ஒரு சிறிய உணவுக் கடை. அந்த கடையின் உரிமையாளர் ரஹீம் நடுத்தர வயது, சுத்தமான வெள்ளை சட்டை, லுங்கி அணிந்திருப்பார். அவன் சிறப்பாக செய்வது பன்றிக்கறி பிரியாணி. பெரிய அலுமினிய பாத்திரத்தில் கறி நன்றாக வறுத்து கொண்டிருந்தது. சின்ன வெங்காயம், புதினா, மல்லி, மசாலா வாசனை காற்றில் பரவியது. காலை 10 மணிக்கு முன்னே மக்கள் வரிசை கட்டி நின்றனர். பஸ் டிரைவர்கள், கூலி தொழிலாளர்கள், கல்லூரி மாணவர்கள் என்று எல்லாரும் வரிசை கட்டி நின்றனர். அந்த நேரத்தில் அருகிலுள்ள மரத்தில் ஒரு சிறு குரங்கு கவனித்துக் கொண்டிருந்தது. அது வெள்ளை டிஷர்ட், நீல ஷார்ட்ஸ் போன்ற ஒரு குட்டி குரங்கு. குரங்கின் கண்கள் கடையில் இருக்கும் பிரியாணியை பார்த்து பிரகாசித்தது. அது முன்பு பலமுறை இங்கு வந்திருக்கிறது. ஆனால் இன்று அதன் கையில் ஒரு பழைய துணிப்பை வைத்து கொண்டு வந்துள்ளது. அதற்குள் சில நாணயங்கள் உள்ளன. அந்த நாணயங்களை அது அருகிலுள்ள கோவிலின் முன் மக்கள் போட்ட பிச்சை பாத்திரத்திலிருந்து எடுத்தவை அல்ல. அது குப்பை தொட்டியில் கிடைத்த பாட்டில்களில் விற்று சம்பாதித்தது. குரங்கு மெதுவாக மரத்தில் இருந்து கீழே இறங்கியது. மக்கள் சிரித்தார்கள். அடட, பாரு, டிஷர்ட் போட்ட குட்டி குரங்கு என்று சிரித்தனர். என்னடா என்று ரஹீம் கிண்டலாக கேட்டார். குரங்கு பையை திறந்து நாணயங்களை மேசையில் வைத்தது. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ரஹீம் எண்ணி பார்த்தார். அரை பிளேட் பிரியாணிக்கு சரியாக இருந்தது. ரஹீமின் முகம் மெதுவாக மாறியது. சரி, காத்திரு என்றார். பெரிய பாத்திரத்தில் இருந்து சூடான பிரியாணியை எடுத்தார். அதன் மீது ஒரு சிறிய கறித்துண்டு கூடுதலாக வைத்தார். குரங்கிற்கு ஒரு தட்டில் கொடுத்தார். குரங்கு இரு கைகளாலும் கவனமாக எடுத்துக்கொண்டது. அருகில் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் அமைதியாக அமர்ந்தது. புகை வரும் பிரியாணியை பார்த்து ஒரு நிமிடம் நின்றது. முதல் கைப்பிடி எடுத்து வாயில் போட்டது. அதன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. மக்கள் அனைவரும் தன்னுடைய மொபைலில் படம் எடுத்தார்கள். ஆனால் குரங்கு யாரையும் கவனிக்கவில்லை. அது உணவை மதித்து மெதுவாக சாப்பிட்டது. சாப்பிடும்போது ஒரு சிறிய நாய் அருகே வந்தது. குரங்கு பிரியாணியை எடுத்து அதை நோக்கி வைத்தது. நாய் வாளை ஆட்டி சாப்பிட்டது. ரஹீம் அதை பார்த்து அமைதியாக இருந்தார். அவன் மனதில் ஏதோ மாற்றம். நாம் மனிதர்கள்தான், ஆனால் இதுக்கு உள்ள மனசு நமக்கில்லையே என்று எண்ணினார். அடுத்த நாள் முதல் ரஹீம் கடைக்கு முன் ஒரு சிறிய தட்டில் உணவு வைக்க தொடங்கினார். மனசுள்ள உயிர்களுக்கு என்று ஒரு சிறிய பலகை வைத்திருந்தார். அந்த குரங்கு தினமும் வரத் தொடங்கியது. ஆனால் இனிமேல் அது நாணயம் கொண்டு வரவில்லை. ரஹீம் அதற்காக ஒரு சிறிய பிளேட் தனியாக வைத்தார். பஸ் நிலையம் அருகே இந்த காட்சி ஒரு பழக்கமாக மாறியது. ஒரு மனிதன் சமைத்த பன்றிக்கறி பிரியாணி ஒரு சிறு குரங்கின் மனதை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் மனதையும் மாற்றியது. நன்றி.